அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி ஐஎன்எம்மில் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அட் த சேம் டைம் பாலிட்டிக்கும் இது யூஸ் ஆகும். பாருங்கள், முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் நம்ம இந்த பர்டிகுலர் பகுதியை. ஸோ இதில் என்னென்ன 3 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. பாருங்கள், 1937ஆம் ஆண்டு தான் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சியை தோற்கடிச்சிட்டு ஆட்சிக்கு வர்றாங்க. சரியாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீதி கட்சி தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ 1937 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுது, நீதி கட்சி படுதோல்வி அடையுது. ஸோ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, மக்கள் மத்தியில் காங்கிரஸினுடைய செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் முதல் அமைச்சரவையை யாருடைய தலைமையில் அமைச்சாங்க காங்கிரஸார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாஜி அவங்களுடைய தலைமையில். இது கேள்விங்க. சரியாங்க. ஸோ அப்போ முதல் காங்கிரஸ் அமைச்சரவை யாருடைய தலைமையில் தலைமையேற்றது அப்படின்னா, ராஜாஜியோட தலைமையில். சரியாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, மதுவிலக்கை இவர் ஆட்சிக்கு வந்தோடனே மதுவிலக்கை சோதனை முறையில் என்ன பண்ணுறாப்புல, சேலத்தில் அறிமுகம் செய்கிறாரு. ஸோ மதுவை நம்ம ஒழிக்கணும் அப்படின்றத ரீசனை அடிப்படையாக வச்சு மது விலக்கை எங்கே கொண்டு வர்றாரு, சேலத்தில் இவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அட் த சேம் டைம் அப்போ ஒரு கேள்வி அங்கே வருது, அப்போ மதுக்கு நீங்கள் விலக்கு கொடுக்குறீங்க, அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணணுமே அப்படின்றப்ப அவர் தான் முதலாக என்ன பண்ணுறாரு, அதை ஈடு செய்வதற்கு விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். மிக மிக முக்கியமானதுங்க. சரியாங்க. மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக ராஜாஜி அவர்கள் எங்கே அறிமுகம் செய்தார்னு கேட்பாங்க, சேலத்தில். அதற்கு ஈடாக விற்பனை வரியை இவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றாரு. சரியாங்க. ஸோ அப்போ 1939 2ஆம் உலகப் போர் நடக்க போகுது. ஸோ 39 to 45 அதோட காலகட்டம். அப்போ ராஜாஜியோடைய அமைச்சரவையை கலந்தோசிக்காமல் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இந்தியர்களும் எங்களோட ஜாயின் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணிடுவார் ராஜாஜி, நம்மளை கேட்காம நம்ம 2ஆம் உலகப் போரில் இருக்கோன்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணிடுறாரு, காங்கிரஸ் அமைச்சரவை அனைவருமே ராஜினாமா செஞ்சிடுறாங்க. சரியாங்க. ஸோ முதல் காங்கிரஸ் அமைச்சரவை மிக முக்கியமானதுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.